ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, கவலைப்படாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, கவலை என்பது ஒரு வலை. இந்த வலையில் பிசாசு உங்களை பிடிப்பதற்கு பல ரீதியில் போராடுவான். பல பிரச்சனைகள் வழியாய் வரலாம், சில வியாதிகள் வழியாக வரலாம், சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் வழியாக வரலாம். ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் கவலைப்பட்டு போயிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு ரீதியில் கவலையோடு கூட சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் தருகிறார். நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே நாளைக்கு என்ன தேவை இருக்குது, நாளைக்கு இந்த காரியத்தை செய்யணுமே, இது இல்லையே, அது இல்லையே என்று சொல்லி இல்லாதவைகளை குறித்தே கவலைப்படுவோம். இல்லாதவைகளை குறித்தே கண்களை நோக்குவோம். நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்க மறந்து விடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நாளைய தினத்தை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். நடத்தி வரும் பொழுது ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை தெரியுமா? அவர்கள் காலைதோறும் போய் மன்னாவை பொறுக்கி கொண்டு வரணும். ஆனால் அந்த மன்னாவை அடுத்த நாளுக்கு மீதி வைக்கக்கூடாது. ஏன் மீதி வைக்கக்கூடாது தெரியுமா? இவர்கள் மீதி வைக்க ஆரம்பித்து விட்டாங்கன்னா ஆண்டவரை பார்க்க மறந்துடுவாங்க. இவர்கள் மீதி வைத்தார்கள் என்று சொன்னால் அதன் மேலேயே கவனமாக இருக்கும். ஆண்டவரை மறந்து விடுவார்கள் என்று சொல்லிதான் அந்தந்த நாளுக்குரிய மன்னாவை காலைதோறும் ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவார். இதே போல உன் தேவை இன்னது என்பதை, உன் குடும்பத்தின் தேவை இன்னது என்பதை, உன்னுடைய தனிப்பட்ட தேவையாக இருக்கலாம், பிள்ளைகளின் தேவையாக இருக்கலாம், நீங்கள் ஊழியராக இருந்தால் திருச்சபையின் தேவையாக இருக்கலாம், எந்த தேவையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக தான் கவலைப்படுமே தவிர அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். இந்த நாளை ஆண்டவர் நடத்துகிறாரா? இந்த நாளை அற்புதமாக நடத்தினாரா? இரவு நேரத்தில் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினீரே, இம்மட்டும் எங்களை அற்புதமாக நடத்தினீரே, எங்களுக்கு குறையில்லாமல் நடத்தினீரே, சோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாருங்கள். நீங்கள் அற்புதமாக நடத்துவீர்கள், அற்புதமான தெய்வத்தை அனுபவிப்பீர்கள். கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவது பிசாசுக்கு இடம் கொடுப்பதற்கு சமம். எனவே கவலையை விட்டு விடுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.